ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களோட மாட்டு கட்டுத்தரை பார்த்தீங்கன்னா மாற்ற வேண்டிய இடம் வந்துருச்சு. அது என்னென்னு இந்த வீடியோவில் கடைசியில் பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி இப்போ பார்த்தீங்கன்னா பால் கறக்க போகிறோம். ஸோ கட்டுத்தரை மாற்றி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பால் கறக்க போகிறோம். ஸோ பால் கறக்க முன்னாடி பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் எல்லா மாட்டுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தவிடு ஓடு தண்ணி காட்டணும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வேறு கூட வந்துருச்சு. தவிடு பார்த்தீங்கன்னா மூஞ்சி வச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடை சாத்திருப்பாங்க, போகிற எடுக்க முடியாது, லீவ் இன்றைக்கி கடை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இருக்கிற மாட்டு தீவனத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா வச்சு அப்படியே மாட்டு காட்டை பார்த்தோம். சில மாடுக்கு பிடிச்சிருச்சு, சில மாடுக்கு பார்த்தீங்கன்னா தவிடு இங்கே உள்ளே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா தலையை உள்ளே விட்டு அப்படியே தேடிட்டு இருக்குது தவிடு எங்கேன்னு. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தவிடோடு தான் குடிக்க, தவிடு மாடு தீவனம் பருத்தி கட்டம் இதோடு தான். ஸோ திடீர்னு பார்த்தா தவிடு கட்டணுன்னே பார்த்தீங்கன்னா எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிடிச்சிட்டு இருக்குது. பட் நம்ம கோழிக்கெலாம் பார்த்தோன்னா கீழே விழுகிற அந்த கொஞ்சோண்டு இந்த அரிசி, காய்கறி, தண்ணி தண்ணியில் இருக்கிற ஒரு மிளகா இதெல்லாம் பார்த்தோன்னா தேடி தேடி நம்ம கோழிக்கு குத்திகிட்டு இருக்கும். ஆனால் நம்ம மாடு பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டேங்குது. இது ஒன்று மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இது குடிக்க மாட்டேங்குது. அந்த சைடு இன்னொரு மாடு இருக்கும், அதுவும் பார்த்தீங்கன்னா குடிக்க மாட்டேங்குது. பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா குடிக்கணும் அப்படின்னுச்சு. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அலசி விடுவோம். அடியே மாடு தீவனம் இருக்கும், அது கொஞ்சம் மேலே வந்தால் பார்த்தா குடிக்கும். ஏன்னா தவிடு பார்த்தீங்கன்னா போட்டோன்னே மேலேயே இருக்கும், அது டக்குன்னு குடிச்சிடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா மாடு தீவனம் கரைய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து அப்படியே அலசி விட்டால் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்துடும். ஸோ மற்ற மாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த வத்தக்கறவை, சின மாடு, பால் கறக்காத மாடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியாக நாங்கள் காட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா சின மாடு. இது பார்த்தீங்கன்னா இதுவும் பார்த்தா குடிக்காமல் ஆடிட்டே இருந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கயிற்றை போட்டு கட்டிட்டாங்க பாருங்க, கல்லில் கட்டியிருக்கும் பாருங்க கயிறு. இதை பார்த்தீங்கன்னா தாலியில் கட்டி வச்சுருப்பேன். ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு பால் கறந்து முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கண்ணுக்குட்டி பாலை விட்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா பாலை கறந்தோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா உள்ளே அந்த சாலைக்குள்ளே கறந்துட்டு இருப்போம், செட்டுக்குள்ளே. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கறக்க வேண்டிய கிழமை. நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் ஏன்னு. ஸோ அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா கறக்கணும். கன்றுக்குட்டி அவுத்த டைம் பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே ஒரே இடத்துல மாடு அது கரெக்டாக தெரியும், அங்கே தான் போகணுன்னு. இப்போ மாட்டை மாற்றிக்கிறதுங்காட்டி கன்றுக்குட்டி கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இந்த இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட அம்மா முன்னாடி அடிக்குது பார்த்தீங்களா. அதுவே தெரியாமல் பாருங்க, அது ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருக்குது. அவுத்துட்டு பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் ஆச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக எங்கள் அம்மாட்ட போய் சேரல. சுற்றிட்டே இருக்குது. அங்கே ஒரு பால் கேன் இருக்க, பால் உள்ளே இருக்குது. கவுத்துடுச்சுன்னா அவ்வளோதான். அங்கே போய் நான் சேஃப்டி நின்று பார்த்து பக்கத்தில். இது அந்த ஒரு மாட்டில் கறந்த பால் ஒரு மடி ஓடி போச்சு. ஸோ அது பால் லைட்டாக குடிச்சிட்டு விட்டால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பால் கறக்க முடியும். ஸோ அந்த கன்றுக்குட்டிக்காக தான் வெயிட்டிங்கு. பிடிக்கலான்னு பார்த்தா கைக்கே சிக்காமல் பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கு. வருது, பிடிக்க மட்டும் போக முடியல. அங்கே இங்கேயும் நான் பக்கத்தில் போனால் வச்சுங்க, இங்கே இருக்க பால் பார்த்திங்கன்னா தள்ளி விட்டுறது. பால் கேனுக்கு சேஃப்டி நின்னாச்சு. பக்கத்தில் பிடிச்சிடலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பிடிச்சாச்சு. பிடிச்சது அம்மா பக்கத்தில் கட்டி வச்சிட்டோம். ஸோ பாலும் மட்டும் அதை ஊட்டிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கறக்க போகிறோம். ஒரு மாடு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இல்லாமல் நின்றுச்சு. இந்த மாடு பார்த்தீங்கன்னா ஆட்டங்கட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். ஆடாமல் இருந்துச்சுன்னா டக்குன்னு கறந்துடுவோம். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான், பால் அடைக்கும், அது இதுவும் பண்ணி பால் கம்மியாகி போயிடும். நிற்குது, பரவாயில்ல. எப்படி நின்னா பார்த்தீங்கன்னா கட்டு தான். ஆனால் பார்த்தீங்கன்னா இது நிற்காது, அப்படி இப்படி சுற்று தெரிஞ்சு. என்ன பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா முடிச்சு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா திங்கிற புல்லும் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்படியும் ஆட்டம் கட்டுவது. இதுதான் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரம் ஓடணும் அந்த கன்றுக்குட்டி. அப்படி ஆட்டம் போட்டு வருங்க மொத்தம் இருந்துச்சு. இந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சாச்சு. எங்கள் அம்மா அந்த சைடு நின்றுட்டுருக்கு, இந்த சைடு இருக்குது. ஆனால் கத்திக்கிட்டே இருக்குது, ஏனே தெரில. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கொண்டாங்க கழிச்சு தண்ணி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் தீவனம் போட்டால் கம்முனுக்கு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, அப்போலாம் இங்கே நின்றுட்டு இந்த மாடு இப்போ ஒரு சுற்றி அங்கே மேலே ஏறி நின்றுச்சு.
ஸோ எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா கூடவே பின்னாடியே போய் பால் பூசிக்கிட்டு போய் கறக்கணும். ஸோ இடைஞ்சல் நிற்கிது வருங்க. முன்னாடி கால் 2 இறக்கத்தில் இருக்குது, பின்னாடி கால் 2 மேட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து பாதுகாப்பாக நின்றுக்குவோம். ஏதாவது கண்டுபிடி ஓடியாந்து தள்ளி விட்டுச்சுன்னா அப்புறம் அவ்வளோதான். இது பார்த்தீங்கன்னா அடுத்த 3வது மாடு எங்கள் அப்பா கறக்க போகிறாரு இதில். ஸோ எப்போவுமே இந்த பண்ணைக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து கம்பி இருக்கும். கம்பியில் பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டி வச்சுருப்போம் அந்த காலில். இங்கே பார்த்தீங்கன்னா கல் தான் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். மேலாப்பில் உருவிச்சுன்னா ஓடி போயிடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அந்த மாடு பார்த்தீங்கன்னா கறந்து முடிச்சாச்சு. அந்தளவுக்கு பால் எதிர்பார்த்த அளவுக்கு வரல. 4 லிட்டர் வர வேண்டியது பார்த்தீங்கன்னா வந்து 1.5 லிட்டர் தான் வந்துச்சு. ஏன்னா மாடு பார்த்தீங்கன்னா ஆட்டம் கட்டிகிட்டு இருந்தங்காட்டி நாங்கள் கறக்க முடியல, அப்படி விட்டுட்டோம். ஸோ இதை கறக்க ஆரம்பிச்சிச்சு இந்த மாடு. இது பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா வந்து அமைதியாக நிற்கி இடம் மாறினாலும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 3வது மாடு. ஸோ அடுத்த 4வது மாடு பார்த்தீங்கன்னா நம்ம கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஸோ எவ்வளோ மொத்த பால் வீடியோ போட்டிருந்தேன். அதாவது பார்த்திங்கன்னா வந்து இங்கே இதில் ஒரு 12 லிட்டர் அந்த அளவுக்கு சாயங்காலம் கறப்போம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து கரெக்ட் இருக்கும். ஏன்னா பால் தேவைப்படும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக வந்து பால் கறந்துட்டுருக்குறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பில்லும் இருக்குது, வைக்கோலும் இருக்குது, மசாலா புல் இருக்குது, தண்ணி கொஞ்சம் ஓடுது. அதனால் மாடு கொஞ்சம் நிற்க மாட்டேங்குது, நீ ஓடிட்டு இருக்குதுங்க. ஸோ இந்த கத்திட்டு அந்த கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தவிடு ஓடு தண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் கத்தாமாவது இருக்கும். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பால் நிற்க மாட்டேங்குதுன்னு பார்த்தீங்கன்னா தள்ளி விட்டு வச்சுக்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பாலுக்கு நிற்க மாட்டேங்குது மாடுகள்லாம். ஸோ இது வேறு தள்ளிகிட்டே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அடுத்த மாடு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியே முழிக்குது. இது நிற்குமான்னு தெரில. இந்த ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புது மாடு தலையிட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கறந்துட்டுருக்குறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லைட்டாக பிரச்சனை பண்ணும். இடம் வேறு மாற்றிட்டோம். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிற்காத பாலுக்கு. மேட்லேயே இருந்துச்சு இறக்கத்தில். ஸோ கண்ணுக்குட்டி வேறு கயிற்று வேறு கழுத்தில் மாட்டிச்சு. அதை கொஞ்சம் எடுத்து விட்டு நீட்டாக ஒரு இடத்துல நிற்க வச்சா பார்த்தோன்னா நம்ம நல்லா பாலை கலந்து ஆரம்பிச்சிடலாம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அப்படியே எல்லா கண்ணுக்குட்டியும் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுட்டுக்கிறேன். ஸோ எப்போவுமே பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு ஃபஸ்ட் தண்ணி காட்டிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டிகளுக்கெலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த இது வேலை. ஸோ பண்ணை பார்த்தீங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா ஷெட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் லென்த்தை. உங்களுக்கு பார்த்தா தெரியும், ரொம்ப நாள் என் வீடியோ பார்க்குறீங்களா. இந்த கம்பி வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா ஷெட்டு இருந்துச்சு. இந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா ஏன்னா இதோட தான் ஷெட்டு முடியும் மேலே அந்த தகரம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லைட்டாக எக்ஸ்ட்ரா பண்ணிக்கிற பாருங்க. இங்கேருந்து இன்னொரு பந்தக்கால் இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மண்டி எக்ஸ்ட்ரா பண்ணிட்டோம். ஸோ இது மூலிமா பார்த்தீங்கன்னா வந்து இன்னொரு 4 கன்றுக்குட்டியில் 4 மாடு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஒன்றும் கட்டிக்கலாம் உள்ளேயே. ஏன்னா பார்த்தீங்கன்னா வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்டாக செட்டை போட்டால் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கட்டலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அது எங்கே இடம் இல்லை. அது பார்த்தீங்கன்னா அடுத்த எங்களோட இடம். எங்களது பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டோடு பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக முடியுது. இன்னும் கொஞ்சம் முன்னாடி இடம் இருக்குது. அந்த கல் நெட்டிக்கிற பார்த்தீங்கன்னா அளவு கல் அது வரைக்கும் இருக்குது. ஸோ நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து கம்பி நெட்டிட்டு இதோட நிறுத்திட்டோம் போதுன்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் விற்றுருவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தள்ளியே கொஞ்சம் செட்டு போட்டோம், ஒட்டியே போடாமல். ஸோ நம்ம குரமெல்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க, என்னடா புதுசு என்னமோ நிற்குதுன்னு. இது வரைக்கும் இது பார்த்துக்க மாட்டாங்க. மேலே எக்ஸ்ட்ரா பண்ணிவிட்டு கீழே ஒரு சைடு மட்டும் ஒரு பந்தக்கால் அளவுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தடுப்பு வச்சிட்டோம். இந்த சைடு மட்டும் பாலை வச்சு கலந்துக்கலாம். ஏன்னா அந்த சைடு ஆப்போசிட்டில் நிறைய வீடுக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக அது மாதிரி தடுப்பு வச்சுட்டோம். அந்த தடுப்புக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாலை கலந்துக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரா இன்னும் இது ஃபுல்லாக அரைச்சிருக்கலாம் பாதி. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து தகரம் பார்த்தா எங்ககிட்ட இல்லை. ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பிரித்து வச்சுருந்த தகரம் ஓலையத்தை யூஸ் பண்ணி இதில் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணோம். ஸோ அதனால் அதையும் மூஞ்சி வச்சு கரெக்டாக மூஞ்சி வச்சு பாதி இன்னும் 2 கொஞ்சம் பத்தில் கீழே சைடில் மறைக்கிறதுக்கு. ஸோ இதுவே போதும் நாங்கள் விட்டுட்டோம்.
இதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து ஆள் கூலியோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா வந்து 3500 ஆயிடுச்சு. அது இந்த பொருள்லாம் வாங்காமல் பொருள்லாம் எங்கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. ஸோ இந்த கயிறு கம்பி மட்டும் தான் வாங்கணும். ஸோ இந்த தகரெல்லாம் மடி வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து 10,000 பக்கத்தில் வந்துடும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வேண்டாம், இப்போதைக்கு இது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்திட்டோம். ஸோ நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து மரத்துக்கடியை இல்லாமல் இன்னொரு 4 மாடு பார்த்தீங்கன்னா செட்டுக்குள்ளேயே வந்துடும். ஸோ நிழல்லையும் நிற்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து ஏப்ரல் மேலே வெயில் வரும். ஸோ அதனால தான்